அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள் அந்த பழைய எலிமினேட் ஆன கண்டஸ்டுகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்குமரனுக்கு ஆதரவாக, அதாவது முத்துக்குமரனுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில், தெம்பு கொடுக்கிற வகையில் ஃபேட்மேன் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் பிக் பாஸ் ரிவ்யூவர் ரவீந்தர், அவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரும் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு கண்டஸ்டன்ட். அவரு இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள வந்தவர் முத்துக்குமரனுக்கு சொல்ல வேண்டியவற்றை ரொம்ப சிறப்பா தெளிவா அழகா சொல்லிட்டாரு. குறிப்பா கப்பு முக்கியம்டா தம்பி, அதாவது இந்த 12 வாரத்துல நீ செய்ய வேண்டிய உன்னுடைய செயல்களை எல்லாத்தையும் நீ செஞ்சு முடிச்சுட்ட. இதற்கு மேல இங்க நீ செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. உன்னை ப்ரொவோக் பண்ண, உன்னை நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண பல வேலைகள் நடக்கும். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீ தலையே இடக்கூடாது. உன்னுடைய தேவைக்கு மட்டும் நீ குரல் கொடுத்தால் போதும். மற்றபடி வெளியில் மக்கள் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்ககிட்ட இருக்கிற திறமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ இனிமேல் செய்ய வேண்டியது இந்த 14 நாள் இருக்கு இல்லையா, இப்போ உன் தமிழால் விளையாடு, அதாவது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, அந்த ப்ரோக்ராம்ல நீ பேசி இருக்கிற நானும் என் காதலையும் அப்படி என்கிற அந்த தலைப்புல நீ பேசி இருக்கிற பேச்செல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குடா குமரா. நீ இந்த 14 நாள்ல அதை செய். இவனுக்கு கூட மல்லு கட்டாத. 12 வாரத்துல முடியாதது 13 வாரத்துல முடியாதது 14-15ல ஒன்னும் செய்ய போறது இல்ல. சில பேர் உன்னை, அதாவது பிடிக்காம உன்னை நெகட்டிவா ப்ரொமோட் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ கவலையே படக்கூடாது. நீ அழகா விளையாடு, மக்கள் உன் பக்கம், கப்பு உன் வசம் குமரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தெளிவாக நிதானமாக பிக் பாஸுக்கே புரியாத வகையில் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டா நேரடியாக எதையும் சொல்ல முடியாது இல்லையா. பிக் பாஸ் அந்த டிக்கெட் டு ஃபினாலே, அந்த டிக்கெட்டை வின் பண்ணதுக்கு அப்புறமா ரயானுக்குள்ள ஒரு கர்வம், ஆணவம், தான் என்கிற திமிர், இது எல்லாம் வந்ததை மக்கள் பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவன் பவித்ரா கிட்ட போயிட்டு உட்கார்ந்து புலம்புனது, ஒரு ஊர்கிழவி மாதிரி புறம் பேசுகிற அந்த வேலையை தமிழக மக்கள் எல்லோருமே பார்த்திருப்பாங்க. அவன் என்ன சொல்றான்னா, முத்துக்குமரனை நான் வெளிப்படுத்திட்டேன், முகத்தடி கிழிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்றான். இது என்ன கணக்குல எழுதுறதுன்னே தெரியல. டேய் முத்துக்குமரனை நீ என்ன பண்ண? முத்துக்குமரன் என்ன தப்பு பண்ணா நீ அவன் முகத்தடி கிழிக்கிறதுக்கு? நீ முத்துக்குமரன் பக்கத்தில் நிற்க கூட தகுதி இல்லாத குழந்தைடா, சின்ன பையன். நீ முத்துக்குமரனை வீட்டு விடலாம் அப்படின்லாம் தம்பி பிளான் பண்ணி இருந்தாரு. ஆனால் இந்த ஓல்டு ஹவுஸ்மேட் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா, அப்ப மனசு உடஞ்சு போச்சு. என்னடா பண்றது, நம்ம ஒண்ணு கணக்கு போட்டு வச்சிருந்தோம், ஆனா வர எல்லாருமே முத்துக்குமரனுக்கு சாதகமாக சொல்றாங்க. அவன் சும்மா அடிச்சாலே தாங்குவான், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவான். இவ்வளவு சப்போர்ட் வெளியில இருக்குன்றது நமக்கே தெரியும். ஆனா அவன் காதுக்கு இந்த விஷயம் சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ண முடியாது. பொட்டி எடுத்துட்டு போயிடலாமா, இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமா? பொட்டி போயிடுச்சுன்னா நமக்கு மண்டையில வெறும் கலர் மட்டும்தான், நம்ம வெளியே தலை காட்ட முடியாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அடைகாத்த கலர்கோழி போல் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தம்பி ரயான் அவர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். திமிர் இருக்கக்கூடாது தம்பி. நீ என்னவோ நீதான் முத்துக்குமரனை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி அந்த ஓவர் பில்டப்லாம் வேலைக்காகாது. முத்துக்குமரன் எங்கள் வீட்டு பிள்ளை, எங்களின் செல்ல பிள்ளை. அதை மறந்துட்டு ரயான் போட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நேரடியா மக்கள் ஆதரவு உனக்குதான் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீ இரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை அவ்வளவு அழகாக தெளிவாக, உன் மேல எந்த தப்பும் இல்லை குமரா, இந்த டிக்கெட் டு ஃபினாலேல மட்டும் நீ உன்னுடைய நியாயத்தை சொல்லிட்டியா, எதிரில் இருக்கிறவன் அதை ஏத்துக்க மறுக்கிறானா, அதோட அதை கட் பண்ணிட்டு வெளியில போயிடு. நீ திரும்ப 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 அவனுக்கு விளக்கம் கொடுத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனா பாக்குற மக்களுக்கு அது எரிச்சலை கொடுக்கும். அந்த வேலையை செய்யாத, அவனுங்க அதை தான் எதிர்பார்க்கிறாங்க, நீ அதை செய்யாதே அப்படின்னு சொல்லி நம்ம கலர்கோடி ரயான் இருக்காரு இல்லையா, அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாரு, அவர் என்ன பிளான் பண்ணாருன்றதையும் அழகா முத்துக்குமரனுக்கு அவர் சொல்லிட்டாரு. இப்போ முத்துக்குமரன் ரொம்ப தெளிவா நிதானமான மனநிலையோடு அடுத்த அந்த 10-14 நாளையும் கேம் ஆட போறாரு. ஏற்கனவே மக்கள் முத்துக்குமரனுக்கு வாதி தெரிக்கிறாங்க. அன்பு தமிழ் உள்ளங்கள், உண்மையிலே அது தமிழ் மண் அப்படி என்பது உண்மையிலே பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். என் தமிழ் மண்ணில பிறந்த, என் தமிழ்நாட்டை சேர்ந்த, என் மண்ணின் மைந்தன், என் மக்கள் செல்வன் எங்களுடைய முத்துக்குமரனுக்கு, எங்கள் வீட்டு முத்து எங்களின் சொத்து, அவனுக்குத்தான் எங்கள் வாக்கு அப்படின்னு நீங்க போடுற அந்த ஓட்டெல்லாம் பார்க்கும்போது அன்அபிஷியல் எல்லாம் தெரியும். அது வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வாக்குகள் போய் சேருது. இன்னும் வாக்குகள் வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக உலகத்தில், அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு ஒரு நண்பர் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. அதாவது நாங்கள் வாக்களிக்கிறோம், அதை நீங்க பாப்பீங்க. என்னன்னா, நீங்க போடுறதுக்கு நான் ஓட்டு, நாங்க போடுறோம் பாரு ஓட்டு. அதாவது உலகமெல்லாம் வாழ்கிற தமிழர்கள் ஒன்றிணைந்து முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள்.
கப்பு கன்ஃபார்ம். இப்போ ரயானுக்கு பொட்டியா இல்ல வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கணுமா அப்படி என்பதுதான் அவருடைய ஒரே குழப்பன் மனநிலையில இருக்காரு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் ஜாக்லினை ரோஸ் பண்ணாங்க, சௌந்தர்யாவையும் பண்ணாங்க. ஆனா முத்துக்குமரன் கிட்ட யாரும் அவ்வளவு பெருசா போகல. எல்லோரும் முத்துக்குமரனை அந்த வர்ஷினி எல்லாம் வந்து பார்த்தா, நீ எல்லாம் கேம் ஆடி முடிச்சுட்ட குமரா அப்படின்னா என்ன, மக்கள் உனக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து வேற, அதாவது அவங்களுக்கு என்ன மொழியில் சொல்ல வருமோ அதை அழகா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னும் சாச்சனா வீட்டுக்குள்ள வர வேண்டியிருக்கு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாச்சனா வந்திருக்கும், அதெல்லாம் வேற லெவல் சம்பவமாக இருக்கும். ஆனா இது ஒரு பக்கம் சந்தோஷத்தோடு நம்ம பயணித்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம எதிர்பார்த்ததுதான். நம்ம காதல் மன்னன் விஷால் இப்ப வீட்டுக்குள்ள வர எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, 2 பொண்ணு வாழ்க்கையில விளையாடி அவங்கள எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு நீ உள்ள இருக்கிறியே அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருமே அதை மட்டும்தான் பிரதான கேள்வியா வச்சு அவனை வந்து ரோஸ் பண்ணாங்க. இதுல விஷால் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். அவன் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடியே தூக்கம் வராம சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப வரவங்க எல்லாம் அது சொன்ன உடனே நம்ம இப்படிதான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் இல்ல அப்படின்னு ஒரு இடத்த கதறான். இன்னொரு இடத்த என்னன்றான், கத்திஜா அது என்னவோ அதான் அது என்னது 2 to 2 love to 2, எனக்கு சரியா அந்த படம் பேரு அந்த இதெல்லாம் தெரியல. அந்த விஜய் சேதுபதி அவர்கள் 2 பேரை மெயின்டைன் பண்ணுவார் இல்லையா, அந்த டைலாக் எல்லாம் பேசுறான் விஷால். ஆக மொத்தம் அவனுடைய அண்ணன் வேலையை பண்ணிட்டான். ஆனால் அதை வந்து சொல்லும் போது அதை மழுப்பி உருட்டி என்ன முடியுமோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்து ரொம்ப பாவமா தான் இருக்கு. அடுத்தது அர்ணவ் உள்ள வரான். அவன் உள்ள வரான்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டெரர் மோட்ல இருக்காங்க. ஆனா முத்துக்குமரன் சொல்கிற விஷயம் ஒரு நியாயமான விஷயம். தைரியமான ஆளா இருந்தா நீங்க வீட்டுக்குள்ளே பேசலாமே, எலிமினேட் ஆகி ஸ்டேஜ் மேல போய் நின்று அங்கிருந்து எங்களை விமர்சிக்கிற அந்த விதம் அது நல்லா இல்ல. அர்ணவ் வீட்டுக்குள்ள வந்து விஷால் கிட்ட போயிட்டு சண்டை போடும் போது கூட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தடுக்கிறாங்க. அப்ப கூட முத்துக்குமரன் சொல்றான், இந்த சபை இது பிக் பாஸ் வந்து கூப்பிட்டா கூடுகிற இடம், இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஆக நீங்கள் வார்த்தைகளை பார்த்து கையாள வேண்டும், ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும், கண்ணியம் மீறக்கூடாது அப்படின்றத முத்துக்குமரன் அர்ணவுக்கு சொல்றாரு. ஆனா அர்ணவ் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. நீ எப்படிதான் ஏன் ஆளை நீ கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த பிரச்சனை உள்ள ஓடுது. அது அர்ணவ் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுவாரா இல்ல உடனே வெளியே அனுப்புவாங்களான்றதும் தெரியல. பிக் பாஸ் கையில தான் இருக்கு. பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி டிக்கெட் டு ஃபினாலுக்கு புஷ்னு போச்சு. அதே மாதிரிதான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டுக்குள்ள வர யாராச்சும் ஒரு 2 பேர் இங்க இருந்துட்டு 2 பேரும் வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு பயத்தை கிளப்பி இருக்காரு. ஏன்னா ஹிந்தில வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அது அங்க வந்து பெருசா டிஆர்பிக்காக அது பண்ணது. நல்லா ஆடின ஒருத்தனை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இங்க அந்த வகையில் முத்துக்குமரனை வெளியில அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் ஒரு யோசனை இருக்கு அப்படின்றது செய்தி. ஆனால் முத்துக்குமரனை அந்த மாதிரி எல்லாம் நீங்க எலிமினேட் பண்ணா அது விஜய் டிவிக்கும் நல்லது இல்ல, பிக் பாஸ் ஷோவுக்கும் நல்லது இல்ல, மொத்தமா உங்களுக்கு அது நல்லதே இல்லை, பேக் ஃபயர் ஆகிவிடும். அப்படி என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு உங்கள் வாக்குகளை முத்துக்குமரனுக்கு செலுத்துங்கள். மண்ணின் மைந்தன், நம்முடைய சொத்து முத்துக்குமரனுக்கு உங்களுடைய வாக்குகளை போட்டு கப்பு நம்புகிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருமை சேர்க்க தமிழ் மக்களையும் உலகமெல்லாம் வாழ்கிற தமிழர்களையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை இதெல்லாம் மறந்தா கூட பரவாயில்லை, முத்துக்குமரனுக்கு மறக்காமல் ஹாட் ஸ்டார்லயும் செல்போன்லயும் போயிட்டு செல்போன்ல மிஸ்டு கால் கொடுங்க, ஹாட் ஸ்டார்ல போயிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். தமிழன் வெல்லட்டும், தமிழ் உலகம் வெல்லட்டும் அப்படி என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.